இப்போ சில பேர் வந்து முட்டை வந்து சாப்பிட மாட்டோம். அவைகளுக்கு வந்து இப்படி ஒரு வித்தியாசமா செய்து கொடுக்க உருட்டி வச்சுக்கிறத எடுத்து வெளியில நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்க. ஏ அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு வந்து நான் முட்டையில வந்து கட்லெட் தான் செய்ய போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன முட்டையில கட்லெட் வந்து செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்ப வந்து ருசியான முட்டை கட்லெட் வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பாப்போம். 3 முட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நாட்டுக்கோழி முட்டை. 3 முட்டையை வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை வந்து ஒரு 10 தொடக்கம் ஒரு 15 நிமிஷம் வந்து முட்டையை வந்து நல்லா அவிச்சு எடுக்கணும். இதை வந்து நாங்க சேர்க்க போற பொருட்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், 2 கரண்டி கடலைமா வந்து எடுத்து வச்சுக்கணும். சின்ன கரண்டியால 2 கரண்டி கடலைமா. அதோட இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா கட்டத்தூள், மற்றது தேவையான அளவு உப்பு. இவ்வளவு தான் நாங்க வந்து முட்டை கட்லெட்டுக்கு வந்து சேர்க்க போறோம். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறோம். என்ன சொன்னா அந்த கரைக்கிறதுக்காண்டி ஒரு 2 கரண்டி எடுத்தாலே காணும். அதோட இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா ரசுக்குத்தூள், பாத்தீங்களா, ரசுக்குத்தூள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவு தான் வந்து நாங்க முட்டை கட்லெட் வந்து செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே வந்து முட்டையை வந்து அவிச்சு அதை எடுத்து ஆற வச்சிருக்கிறோம். இனி வந்து இந்த முட்டையை கோதெல்லாம் உடைச்சிருப்போம். முட்டையை வந்து அவிச்சிட்டு கொஞ்சம் ஆற வைக்கிறேன். அப்பதான் வந்து உடைக்க வந்து கொஞ்சம் இலவா இருக்கும். சுட சுட உடைச்சோம்னு சொன்னா சின்ன இந்த வெள்ளைக்கருவெல்லாம் இந்த கோதோட வந்து அள்ளி கொண்டு வந்துடும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு உடைச்சோம்னு சொன்னா பக்கம் உடப்பட்டுரும். அதோட அவிக்கேக்க வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அவிங்க. கோது வந்து இலகுவா வந்து கலரும். பாத்தீங்களா இப்படி கலர். மீதம் இருக்கிற 2 முட்டையுமே உடைச்சு எடுப்போம். நீங்க உங்களோட அளவுக்கு ஏற்ப நீங்க முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு வந்து 3 முட்டை காரம் பண்ண நான் 3 முட்டை எடுத்தேன். நீங்க கூட செய்யறேன்னு சொன்னா 5-6 முட்டையிலையும் செய்யலாம். இப்ப கடையில வாங்கல முட்டைன்னா கொஞ்சம் பெரிய முட்டையாகவும் இருக்கும். முட்டையை கோது உடைச்சு வச்சிருக்கிறேன். இனி இந்த முட்டையை எடுத்து கேரட் தட்டுல வந்து சீவ போறேன். நாங்க வந்து கத்தியால வந்து வெட்டுறதுக்கு இப்படி கேரட் தட்டுல சீவினா நல்ல பூ போல வரும். அதோட நல்ல சாஃப்டாகவும் இருக்கு. பாருங்க இப்படி வருதுண்டு. நான் கத்தியால் எதை என்ன பண்ண சொன்னா கொஞ்சம் சின்ன சின்னனா வெட்டி எடுக்கலாம். இப்படி சீவி விடுறா இல்ல கத்தியால வெட்டுறோம்னா இப்படி சீவி விட்டோம்னா பக்கண்டு முட்டையை வந்து சீவி எடுத்துடலாம். ஏன்னா இதே போலயே மற்ற முட்டையிலையுமே சீவி எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப பாருங்க முட்டையை வந்து நல்ல வடிவா கரத்தடில வந்து சீவி எடுத்துட்டா இவ்வளவு வடிவா இருக்குண்டு பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு. அது நாட்டுக்கோழி முட்டையோடைய நல்ல சிகப்பா இருக்கு. வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கட்டத்தூள் எல்லாத்தையுமே கரத்தடில சீ வச்ச முட்டைக்குள்ள போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் நிறைய போட்டீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க உரைப்புக்கு ஏற்ப போட்டுக்கொள்ளலாம். இனி வந்து தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு வந்து எனக்கு உப்பு தேவையில்லை, ஒரு அளவா பார்த்து போடுங்க. சொன்னா நிறைய போட்டீங்கன்னு சொன்னா இப்ப உப்பு கேட்கும். அளவா கொஞ்சம் உப்பு வந்து போடுவோம். அதோட எடுத்து வச்சுக்கிற கடலைமா, நான் 2 கரண்டி கடலைமா வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதையுமே போட்டுக்கொள்ளுவோம். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல வடிவா குழைச்செடுப்போம். நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கணும். நான் சொன்ன இந்த வெங்காயம் எல்லாம் அந்த முட்டையோட வந்து சேரணும். மற்ற உப்பு எல்லாமே சேர்ந்து கொள்ளணும். பாத்தீங்களா, இதுக்கு நீங்க எந்த விதமான தண்ணியுமே விட தேவையில்லை. முட்டையோட வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட உப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கடலைமா எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா குழைச்சி எடுத்தாச்சு. இனி எங்களுக்கு எந்த அளவு சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உருட்டி எடுப்பேன். நீங்க வேணும்னு சொன்னா தட்டியும் போடலாம். இப்போ எங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் உருட்டி எடுக்க போறேன். நீங்க நார்மலா இப்போ தட்டி போடுறேன்னா போல, நீங்க எந்த விதமா வேணுமோ அந்த விதமா நீங்க செய்தெடுக்கலாம். இதை வந்து ஒரு கோப்பையில வந்து வைப்பேன். கட்லெட்டுக்கான உருண்டை எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்க.
இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க எடுத்து வச்சுக்கணும் 2 கரண்டி கோதுமைமா அதை வந்து கரைச்சி எடுக்கணும் சொன்னா அதுல நம்ம வந்து துவைக்க போறோம். அதுக்காண்டி அதை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு கரைச்சி எடுப்போம். நார்மலான பச்சை மாத்தான். நீங்க வேணும்னு சொன்னா கார்ன்ஃபிளவரும் எடுத்துக்கொள்ளலாம். டீ இல்லாம கரைச்சி எடுக்கணும். நல்ல வடிவா வந்து இப்ப வந்து கரைச்சி எடுத்துட்டு ஆக கட்டியும் இருக்கக்கூடாது, ஆக தண்ணியாம இருக்கக்கூடாது, நடுப்பதத்துல வந்து கரைச்சி எடுக்கணும். இப்படி இருக்குன்னு சொல்லி ஆக தண்ணியா ஓடக்கூடாது, ஒரு அளவான கொஞ்சம் கட்டியா இருந்தாலே காணும். இனி வந்து மாக்களை வேக வந்து நாங்க உருட்டி வச்சிருக்கிற என்ன சொல்ல அந்த கட்லெட்டை வந்து இதுக்கு போட்டுட்டு ரசக்கு தூள்ல வந்து நாங்க பிரட்டிட்டு ஒரு பக்கம் வைக்கணும். உருட்டி வச்சுக்கிறத எடுத்து இந்த மாக்களை வேக வந்து போட்டு நல்ல வடிவா பிரட்டி எடுக்கணும். பிரட்டிட்டு இதை வந்து அப்படியே ரசக்கு தூளுக்கு வந்து போடுவோம். போட்டுட்டு அதையுமே நல்ல வடிவா பிரட்டி எடுப்பேன். கையால் பிரட்டி எடுக்கலாம். கையால் பிரட்டி எடுத்தால் எல்லாரும் பிறந்துடும். அதுக்காக நான் கரண்டியால் இருக்கிறேன். நீங்கள் ஒரு மனுஷனா கையாலையுமே நல்ல வடிவா பிரட்டி எடுக்கலாம். நல்ல வடிவா ரசக்கு தூளை போடணும். இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து நாங்கள் ஒரு தட்டில் வந்து வைக்கணும். நம்ம வாழையில போட்டு வச்சுக்கிறேன். அதில் வந்து வைக்கிறேன். பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு இந்த உள்ளுக்கு இருக்கிற தெரியக்கூடாது, அந்த முட்டை வந்து தெரியக்கூடாது வெளியால. அதுக்காக அப்படி செய்யறது. மற்றதையுமே இதே போல போட்டு எடுப்போம். நாங்கள் இதே போலயே எல்லாத்தையுமே ரசக்கு தூள் போட்டு பிரட்டிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை கட்லெட்டுக்கு வந்து நல்ல வடிவாக முட்டை எல்லாம் மிதண்டி எல்லாம் குழச்சி உருட்டி அதை வந்து மாவில் துவச்சி ரசக்கு தூள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கு. இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டியை வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து கட்லெட்டை வந்து பொரிச்செடுப்போம். சட்டியை வந்து அடுப்பில் வைப்போம். சட்டி வந்து காயட்டும். வந்து நல்லா காஞ்சிட்டு நாங்கள் வந்து தேங்காய் வந்து விடுவோம். வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற கட்லெட்டை வந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ வந்து நான் கணக்க போடையில் 2 தான் போட போகிறேன். நான் சொன்னால் நிறைய போட்டால் சில பிஞ்சிடும். அதுக்காண்டி 2 தான் போட போகிறேன். பாருங்க, ஒரு பக்கம் வந்து வெந்துட்டுது, மற்ற பக்கம் வந்து மெல்லமாக தான் திருப்பணும். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொரியாமல் மற்ற பக்கம் திருப்பினோம்னு சொன்னால் சில முடைஞ்சிச்சுன்னா முட்டை எல்லாமே உள்ளுக்கு கொட்டுன்றதும் பெண்ணு வந்து பொரிக்கலாம் திருப்பி எடுத்து. அதுக்காண்டி தான் நல்லா என்ன சொல்ல நல்லா மொறுமொறுக்க விட்டு தான் இறக்கணும். அது பார்க்க உங்களுக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. என்ன சொன்னால் உள்ளுக்கும் வந்து வேகணும். சொன்னால் வெங்காயம் எல்லாம் பச்சையாக தானே போட்டது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி வந்து இறக்குவான். பாருங்க இப்படி பொரிஞ்சிருக்கண்டு நல்ல வடிவா எண்ணெய் கரண்டியால் எண்ணெயை வடிச்சிட்டு பிறகு அப்படியே போடுவோம். இனி நாங்கள் மற்றது எல்லாத்தையுமே பொரிச்செடுப்போம். அங்கால வந்து பொரிச்சு வச்சிருக்கு. இங்காலுமே வந்து போட்டிருக்குது. என்னன்னு சொல்ல மேல வாக நல்ல முறுமுறுப்பா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. நாங்க பழமையா செய்யற கட்லெட் என்னன்னு சொல்லுவோம் உருளைக்கிழங்கு இறைச்சி அப்படி எல்லாம் செய்ய சாப்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு முறை நீங்க முட்டையில செய்ய பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையுமே நல்ல டேஸ்டா இருக்கு. இதில் பாருங்க பொரிச்சு வச்சிருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூடி எண்ணெயே இழுக்கல. இதுல வெளியில வந்து நல்ல முறுமுறுப்பா இருக்கு, உள்ள நல்ல சாஃப்டா இருக்குது. இல்ல சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப வந்து எல்லா முட்டை கட்லெட்டையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரா அவிச்ச முட்டையில வந்து கட்லெட் வந்து பொரிச்செடுத்தாச்சு. செய்தாச்சுன்ற விட நல்லபடியா எண்ணெய்க போட்டு பொரிச்செடுத்தாச்சு. பார்க்கவே ஆசையா இருக்கு. அதோட வாசம் வந்து சொன்னா அந்த முட்டை வந்து எண்ணெய்க பொரியக்கும் நல்ல ஒரு வாசம் பெறும். சூப்பரா இருக்கு. பாருங்க வெளியில வந்து இவ்வளவு மொறுமொறுப்பா இருக்குன்னு சொல்லி வெளியில நல்ல மொறுமொறுப்பாவும் உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கு. இங்க பாருங்க, பாத்தீங்களா சுடுவது சரியா. பச்சை மிளகா அதெல்லாமே அப்படி என்னன்னு சொல்ற நல்லா பொரியாத உள்ளுக்கு வந்து அந்த எண்ணெயில அவிஞ்ச மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் கடிச்சு சாப்பிடவும். மேல வந்து மொறுமொறுப்பா உள்ளுக்கு சாஃப்டா இருக்கு, இன்னும் டேஸ்டா இருக்கும். வந்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்பேன். எல்லாம் ஒரு வித்தியாசமான வாசமா இருக்கும். சாப்பிட முட்டைக்கும் இந்த முட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சொன்னா அந்த எண்ணெய்க்கு வந்து பொரிஞ்சிட்டு அதனால நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த பொரிச்ச முட்டை சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்லயே இருக்கும்.
முட்டை கட்லட் வந்து பொரிச்சு ஒன்று சாப்பிடும் பார்த்துட்டேன். நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களுமே வீட்டை இதே போல இப்ப சில பேர் வந்து முட்டை வந்து சாப்பிட மாட்டோம், அவைகளுக்கு வந்து இப்படி ஒரு வித்தியாசமா செய்து கொடுக்க எல்லாம் விரும்பி சாப்பிடணும். அதை பாத்தீங்கன்னா பின்ன நேரங்கள்ல இப்படி செய்துட்டு ஒரு டீயோ பிளேண்டியோ குடிச்சு இதையும் சாப்பிட்டா சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல தான் இருக்கும். நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.